நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்படி நடக்கும்னு யாரும் நினைச்சுமா என்ன? நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நமக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, ஆதியும் பாரதியும் பிரியக்கூடாதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது தானே? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல மறந்துட்டியா அதையும்? என்ன சொல்ல வர நீ? ஆதியும் பாரதியும் பிரியக்கூடாது, அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். 408 இல்ல 810. என்ன 410 810? நம்ம இதே ரூம்ல ஆதி பாரதியை சேர்த்து வைக்கணுங்கிற டயலாக எத்தனை விதமா எத்தனை தடவை பேசியிருக்கிறோம் நம்ம இங்க. ஞாபகம் இல்லையா உனக்கு? அந்த கணக்குப்படி பார்த்தா இப்ப நம்ம பேசுறது 410ஆவதா 11ஆவதான்னு ஒரு சின்ன ஏய், நான் சீரியஸா பேசுறதே உனக்கு புரியல? உனக்கு கிண்டல் ஆயிடுச்சு எல்லாமே. நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். அவங்க எத்தனை தடவை சண்டை போட்டுருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க சேர்றவங்க சேர்ந்துட்டு தான் இருக்காங்க, சேராம இருக்கிறாங்க சேர்ந்துட்டு தான். என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. இது மத்த சண்டை மாதிரி இல்லடா. ஆதி ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சண்டையா இருந்தாலும் பாரதிய திட்டுவாரு, பேசுவாரு, ஓகே. ஆனா இப்போ நம்ம கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறாரா? நம்ம பொருள் எல்லாம் தொட வேண்டாம்னு சொல்றாராம். அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு வேற சொல்றாராம். டே, ஆதி நடவடிக்கையே சரியில்லடா. அப்படியா? டே, நான் பாரதி கிட்ட பேசும்போது அவர் எங்க அவளை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காடா. நானும் அவன் நடவடிக்கையை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியா தான் இருக்காம. இது பாரு, பாரதி என்ன தேடி வந்தவ, ஆதி உன்னை தேடி வந்தவர். அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா நமக்கு தானே கஷ்டம். அழகர், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாமே ப்ளீஸ். எனக்கு பாரதிய பார்த்ததுல இருந்தே மனசு சரியில்லடா. ஏன் தான் இந்த சாமியெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கோ தெரியல. உண்மையிலே இந்த சாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லையா தெரியல. எதுக்கு இப்படி போட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களோ? அழகரே, செய்யறது ஏதோ நல்ல காரியத்துக்கு இருந்தாலும் பொய் சொன்னதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. ஆதா, அந்த தெய்வ திருமகன் தர்மலிங்கத்தின் ஆதாவா இருந்துட்டு பொய் சொல்றதுக்கு நீ யோசிக்கிறன்னா அது தப்பு இல்ல. அந்த ஆள் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம சேர்த்து வச்சனா அந்த ஆளுக்கு பொய் புழுகன்னு ஒரு காவியமே எழுதலாம். தரைய தர விதிச்சே. நீ போய் ஆதி கூட்டு வா. ரெடி தானே? சரி, இதுக்கு மேல அந்த கருப்பம் பாத்துக்குவான். கருப்பம் இல்ல, நீதான் பாத்துக்கணும். ஓ மேலதான சாமி வரும்போது நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேன். சொல்றேன். பாட்டி கூப்பிட்டாங்க. வா ஆதி, உனக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். போங்க பாட்டி, இப்பெல்லாம் சாமியை பார்த்தாலே வெறுப்பு தான். நமக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் சீக்கிரமா நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியது. எது நமக்கு பிடிக்காதோ அதை நம்ம கூடவே இருக்க வைக்கிறது. அப்படிலாம் சொல்லாதயா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும்பா. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும்யா. நீ பூஜை ஆரம்பிப்பாட்டி. டேய் சும்மா இரண்டா, உங்க அம்மாக்காக நாங்க எதுவுமே பண்ணலடா. இந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம்னா எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்லடா. பாட்டே நீ ஆரம்பி. சரி. All the best. ஏய், சாமி கும்பிடுது போது ஆரம்பி. குத்துனா தெரிக்க ஆரம்பி. சரி மாப்பிள, நான் வரட்டுமா?
கருப்ப வந்திருக்கேன்டா. கை எடுத்து கும்பிடுறா கருப்சாமிடா. டேய், தப்பு பண்றடா, நீ தப்பு பண்ற. சாமி தப்பு பண்றாருன்னு மொட்டையா சொன்ன எப்படி? என்ன தப்புன்னு சொன்னாதானே அவருக்கு புரியும். புரியுற மாதிரி சொல்லுங்க. கட்டினவள கதற வைக்காதடா, பிறந்தவள பதற வைக்காதடா. தப்புடா, பெரிய தப்பு. சாமி, அவன் பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா இல்லன்னா சொல்ல வரீங்க? ஆமா, அவ சந்தோஷமாவே இல்ல. 2 உசுறு மறிக்கிட்டு இருக்கு. ஏண்டா, அதுங்க 2 மறுகிறது உனக்கு தெரியலையா? சரிங்க சாமி, இப்போ என்ன செய்யறதுன்னு சொன்னாதானே அவருக்கு புரியும், செய்வாரு. டேய், பொண்டாட்டி புள்ளைய விட்டுறாத, அவங்கள தவிக்க விடாதடா. டேய் மாப்ள, கேட்டியாடா? அதான் சாமியே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒழுங்கா நீ பாரதி கூட சேர்ந்து வாழ்றடி. ஆமா ஆதி, சாமியே சொல்லும் போது தட்டியெல்லாம் கழிக்க கூடாது. போய் பாரதி கூட சந்தோஷமா வாழுங்க.